தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் குறித்து நமக்கு போதிப்பது எது? 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சகலவற்றையும் போதித்து நம்மை சத்தியத்தின் பாதையிலும் நேர்மையான வழியிலும், அதாவது கிறிஸ்து நமக்கு போதித்த வழிகளில் நம்மை வழிநடத்துவதால் பொய்யான போதகர்களை நம்பி வழி விலகாமல் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்குமாறும் ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தந்து போதித்து வழி நடத்துகிறார். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் அவர் நமக்கு காட்டிய பாதையில் நாம் நடந்து பரிசுத்த பரலோகத்தை அடைய, தேவ ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க, நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ நம்மை பரிசுத்தத்தில், தாழ்மையில், தெளிந்த புத்தியில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்றென்றும் நம்மை வழிநடத்துகிறது. நாம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், தேவனுடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். அவர் நம் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்கச் செய்வார். அவருடைய கிருபையின் கரத்திலே நம்மை அவர் தாங்கி வழிநடத்துவார். ஆமீன்.